உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். இன்று கந்தர் அலங்காரம் பாடல் 35 பொருளை உணர்ந்து அனுபவிக்க இறையருள் கூட்டியுள்ளது. பக்தி துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ பொங்குவெம் குருதி மெத்திக் குதிகொள்ள வெம் சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்கிறார். முருகப்பெருமானே, அன்பு வழியில் உன்னை பத்திமை செய்து நான் இன்பக்கடலில் மூழ்கி திளைக்கின்றேன். அந்த இன்பம் அனுபவிக்கின்ற நிலையில் என் புத்தி கமலத்தில் ஏற்படும் ஐயப்பாடுகள் இன்னும் தெளிவடையாமல் அலைகள் போல் தோன்றிக்கொண்டே இருக்கின்றதே. அந்த அசைவுகளெல்லாம் அடங்கி தெளிவடைவது எந்த நாளோ என்கிறார் அருணகிரிநாதர். அதாவது பொங்கி பெருகும் அசுரர்களின் இரத்தம் ஆனந்த கூத்தாடுமாறு வேலாயுதத்தால் குத்தி சூரபத்மனின் கிரௌஞ்சிய மலை மீது வேலேவிய காரணத்தினால் தேவர்களை மீட்டெடுத்தாய். அவர்கள் நிம்மதியடைந்தனர். அதுபோல் என்னையும் தெளிவான நிலையில் என் புத்தியை எப்பொழுதும் இருக்குமாறு காப்பாயாக என்கிறார் நம் அருணகிரிநாதர். அன்பர்களே, கந்தர் அலங்கார பாடல்களை நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அதன் பொருளையும் சற்று நாம் விரிவாக கண்டு கொண்டு வந்திருக்கின்றோம். கந்தர் அலங்கார நூலின் பயன் என்ன என்பதையும் நாம் அறிவது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. அதாவது பயம் என்று ஒன்று நம்மை அணுகாது எப்பொழுது என்றால், கந்தர் அலங்காரத்தில் வரும் ஒரு பாடலை கற்று அதன் உணர்ந்து படித்தால் எந்த பயமும் நமக்கு இல்லை என்கிறார் அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரம் நூலின் பெருமை. சலங்காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துளங்கா நரக்குழி அணுகார், துஷ்டநோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும், கந்தனநூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதைதான் கற்று அறிந்தவரே என்று சொல்கிறார் அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரம் பாடல் கற்று அறியுங்கள், வாழ்வில் பயம் விட்டு ஒழியுங்கள் என்று சொல்லி இத்துடன் முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.